நானும் தான் எவ்வளவோ பரிகாரம் செய்கிறேன், சாமி கும்பிட்றேன், ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவையும் உப்பு பானையும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். பீரோ வந்து மகா குபேர சம்பத்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கான்னு பாருங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தென்மேற்கு மூலை, நிறுத்தி மூலை, கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் எல்லாரும் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. எல்லாருமே அங்கே வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா வைக்கக்கூடாது. அதே போல் கிழக்கு, வடக்கு அப்படின்னு எல்லாருமே அந்த பீரோவோட திசை வந்து ஒரே பக்கமாக இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு அப்படி வைப்போம். அப்படி எல்லாருக்கும் ஒரே திசைன்னு சொல்ல முடியாது. அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பீரோவில் நம்ம மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளான பணத்தையும் தங்கத்தையும் வெள்ளியையும் வைப்போம். இந்த உப்பு அப்படிங்கிறது கடல்ல இருந்து தோன்றியது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மகாலட்சுமியும் கடல்ல இருந்து தோன்றியவள். அதனால உப்பு மகாலட்சுமியும் வேற வேற இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால இந்த பீரோ எங்க வைக்கணும், உப்பு பானை எங்க வைக்கிறதுன்னு நிறைய பார்த்துருப்போம். ஆனா இப்படி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியாது. இது யாரும் அறியப்படாத தகவல்கள், தெரிஞ்சிக்காத தகவல்கள். அதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக வாஸ்துப்படி வைக்கணும். பெரிய இடமா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்துப்படி வைக்கணும். ஏன்னா சின்ன வீட்டில் நம்ம நிறைய வந்து இந்த மூலையில் வைங்க, அந்த மூலையில் வைங்க, சரியாக அக்யூரேட்டாக இந்த இடத்துல வைங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பெரிய வீடாக இருந்தால் கரெக்டாக வாஸ்துப்படி இந்த இடத்துல இட வசதி இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம். இப்போ நேர்மறை ஆற்றல் பெருகணும் அப்படின்னு நம்ம வீட்டில் வந்து சின்ன வீட்டில் என்னதான் நம்ம மாற்றி மாற்றி வச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சின்ன வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுனால ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த நேர்மறை ஆற்றலும் எதிர்மறை ஆற்றலும் பேலன்ஸ் ஆகி அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஆகி பேலன்ஸ் ஆகிடும். அதனால் வாஸ்துப்படி பெரிய வீடாக இருக்குது அப்படின்னா தான் கரெக்டாக வைக்க முடியும். சரி, சின்ன வீட்லேயும் சில மாற்றங்கள் நம்மளால் செய்ய முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி நம்ம சமைக்கிற இடம் அப்படின்னா அக்னி மூலையை தான் சொல்லுவோம். அதாவது தென்கிழக்கு மூலை, தெற்கும் கிழக்கும் ஜாயின் பண்ணும் இல்லையா, அந்த இடத்துல அந்த மூலையில் தான் சமைப்போம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 2 இடங்களில் சமைப்பாங்க. அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய அந்த தென்கிழக்கு பகுதியிலையும் சமைப்பாங்க. நிறைய விருந்தாளி வர்றாங்க வீட்டுக்கு அப்படின்னா அதே போல் டெய்லி வீட்டில் வந்து தண்ணி காய்ச்சுவாங்க இல்லையா, பெரிய அண்டாவில் போட்டு காய்ச்சுவாங்க. இப்போ மாதிரி ஹீட்டர் வசதிலாம் அப்போ இல்லை இல்லையா, அப்படி தண்ணியை வந்து பெரிய அண்டாவில் கொதிக்க வச்சு குளிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம்ல, அந்த தண்ணி விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா அதற்கான சமையல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் சமைப்பாங்க. அப்போ டெம்ப்ரவரியாக ஒன்று, பர்மனண்ட்டாக ஒன்றுன்னு 2 இருக்கும். அதே போல் நிறைய விருந்தாளி வந்தாங்கன்னா தங்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கும், படுக்கிறதுக்கு எப்பவும் படுக்கிறதுக்கு அந்த வீட்டில் உள்ள நபர்கள் படுப்பதற்கு ஒரு இடம் இருக்கும். நம்ம வீட்டில் உள்ளவர்கள் அதாவது தலைவன் தலைவி படுப்பதற்கான அறை அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதி, அதாவது நிறுத்தி மூலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம படுக்கணும். விருந்தாளிகள்லாம் வர்றாங்க அப்படின்னா அது வேற இடத்துல படுக்கணும். இப்படி 2 இடமாக ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டுள்ளது. பர்மனண்ட் ஒன்று, டெம்பரவரி ஒன்றுன்னு சொல்லப்பட்டுள்ளது. அதுபோல் பீரோவுக்கும் 2 இதாக சொல்லியிருக்காங்க. உடனே சொல்லுவீங்க, ஒரு பீரோ வைக்கிறதுக்கே வழியை காணாம், அதையே வாஸ்துப்படி வைக்க முடியல, இதில் 2 பீரோ வேற 2 இடத்துல வைக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நியாயம்தான். ஒரு பீரோவை வைக்கிறதுக்கே இடம் இல்லாதவங்கலாம் இருக்காங்க. அவங்க எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 2 பீரோ இருக்குது அப்படின்னா அதை எப்படி வைக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வசதியானவங்கன்னா துணி வைக்க ஒரு பீரோ, நகை வைக்க ஒரு பீரோ அப்படின்னு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நம்ம மிடில் கிளாஸ் மக்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஒரே பீரோ, நடுவில் ஒரு லாக்கர் இருக்கும், அதை மேலே ஓப்பன் பண்ணலாம், இல்லை அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நகையை வைப்போம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, இரும்பு பீரோவை விட மர பீரோ தான் நல்லது. ஆனால் மர பீரோ எல்லோரும் வீட்லேயும் இருக்காது. மர பீரோ அப்படிங்கிறதுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். இரும்பு அப்படிங்கிறதே சனி பகவானோடு தொடர்புடையது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மர பீரோவில் நம்ம வைக்கிறப்ப தான் அந்த நகையானது வெள்ளி, தங்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதனுடைய தாக்கம் அதிகமாகி நேர்மறை ஆற்றல் அதிகமாகி நமக்கு வந்து செல்வம் சேரும். சரிங்க, எங்கள் வீட்டில் மர பீரோலாம் இல்லை, இரும்பு பீரோ தான் இருக்குது, அதுக்கு வழியே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சைஸ் மரப்பெட்டியை வாங்கி வச்சுக்கோங்க. அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் போதும். எல்லாமே வைக்க முடியலன்னா கொஞ்சமாவது அதில் வச்சுக்கோங்க. அதில் வந்து தங்கம், வெள்ளி இதெல்லாம் வைக்கணும். அது எப்படி இருக்கணும் அந்த மரப்பெட்டி அப்படின்னா தேக்கு மரத்தில் இல்லை சந்தன மரத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.
தேக்கு சந்தனத்துலலாம் வாங்க முடியல அப்படின்னா பூவரசம் மரப்பெட்டியில் வாங்கலாம். இந்த மரப்பெட்டியை வாங்கி அதில் ஒரு சிகப்பு துணியை விரிங்க, இல்லை ஒரு பச்சை துணியை விரிங்க. சிகப்பு அப்படிங்கிறது அங்காரகன், செவ்வாய், மங்கள செவ்வாயை குறிக்கக்கூடியது. அது மேலே நகையை வைக்கிறது அவ்வளவு நல்லது. பச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானை குறிக்கக்கூடியது. நமக்கு பொன் பொருள் நகை ஆடம்பரம் வசதி வாய்ப்பு அனைத்தையும் தரக்கூடியவர் சுக்கிர பகவான். அதனால் இந்த துணியை விரித்து அது மேலே நகையோ பணமோ வைக்கணும். தங்கம், வெள்ளி, இரும்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்துடன் தொடர்புடையது. அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது. தங்கம் அப்படின்னா இதுக்கு ஆதிக்கம் குரு பகவான். வெள்ளி அப்படின்னா அதனுடைய ஆதிக்கம் சுக்கிர பகவான். இரும்பு அப்படின்னா அதனுடைய ஆதிக்கம் சனி பகவான். குரு பகவான் தேவகுரு, சுக்கிர பகவான் அசுரகுரு. அப்போ தங்கம் வெள்ளி இது ரெண்டோட ஆதிக்கம் எது? தேவகுருவும் அசுரகுருவான குருவும் சுக்கிரனும். அப்போ தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றா போவாங்களா? போகமாட்டாங்கல்ல. அப்போ ரெண்டையும் நம்ம ஒன்றா வச்சோம், ஒரு பெட்டிக்குள்ளே வச்சோம் ஒரே இதில் அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, கஷ்டம்தான் மிச்சம் ஆகும். இருக்கிறதும் இன்னும் இல்லாமல் போகும். அதை கொண்டு போய் அடகு வைக்கிற மாதிரி தான் போகும். அடகு வைக்கிறதுக்கு காரணமே இதுதான். அதனால் தங்கத்தையும் வெள்ளியையும் தனித்தனியாக வைங்க. அந்த மரப்பெட்டியில் தனித்தனியாக நடுவில் ஒரு தடுப்பு மாதிரி இருக்குன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா தங்கத்தை மட்டும் அந்த மரப்பெட்டியில் வச்சு கூட கொஞ்சம் காசை வச்சுட்டு, அதாவது பணத்தை வச்சுட்டு, அந்த வெள்ளியை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. இது மாதிரி வைக்கிறப்ப தான் நம்ம நகை அடகு கடைக்கு போகாமல் இருக்கும். ஒன்றா வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நஷ்டம்தான் உண்டாகும். இந்த மரப்பெட்டியில் கொஞ்சம் பணத்தை அதில் வச்சு வைங்க. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே தென்மேற்கு மூலையில், நிறுத்தி மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பீரோவை வச்சு அதில் வைக்காதீங்க. இந்த பணம் எல்லாத்தையும் இந்த ஒரே பீரோவில் தென்மேற்கு மூலையில் வைக்கக்கூடிய பீரோவில் தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது நிறுத்தி மூளை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேக்கி வைக்கும் இந்த இடத்துல. ஆனால் நீங்கள் தங்கமும் வெள்ளியும் இந்த இடத்துல வச்சுட்டு பணத்தையும் இதில் வச்சுட்டு தினம் அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் எந்த யூஸும் இல்லை. அது தேக்கி மட்டும்தான் இருக்கும். மீண்டும் உங்களுக்கு அந்த இடத்துல புதுசாக வருமானம் வருவதற்கான வாய்ப்பை உண்டாக்காது. அதாவது இந்த இடத்துல எதை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் பீரோவை வைங்க. ஆனால் அந்த பீரோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணாததை, இந்த நகையை நான் போடவே மாட்டேன், இந்த காயினை நான் தங்க காயினை எடுக்கவே மாட்டேன், இது நான் சேர்த்து வைக்கிறதுக்காக வாங்கினது அப்படின்னு இருக்கக்கூடியதை மட்டும் அந்த இடத்துல அந்த பீரோவில் அந்த மரப்பெட்டியில் போட்டு வைங்க. இல்லை டெய்லி எடுப்பேன், நான் அடிக்கடி தோடு மாற்றுவேன், அடிக்கடி வளையல் மாற்றுவேன், நான் டெய்லி விதத்தால் ஒன்று போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல வைக்கவே கூடாது. அதற்குன்னு ஒரு பீரோ டெய்லி போடுறது, டெய்லி எடுக்கக்கூடிய பணம், டெய்லி வரவு செலவு பார்ப்போம், டெய்லி நான் பணம் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க அதுக்கு வீட்டோட வடக்கு பகுதியில், மத்திம வடக்கு பகுதியில் வைக்கணும். வடக்கு பார்த்து வைக்கணும். எடுக்கவே மாட்டேன், இந்த பணம் சேமிப்புக்காக வச்சுருக்கேன், இந்த நகை சேமிப்புக்காக வச்சுருக்கேன், இது முதலீடு அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய தங்கம் வெள்ளியை மட்டும்தான் தென்மேற்கு பகுதியில் நம்ம வைக்கணும். மிச்சத்தை, அதாவது டெய்லி போடக்கூடிய நகையையும் பணத்தையும் நம்ம வடக்கு பகுதியில், மத்திம வடக்கு பகுதியில் வடக்கு பார்த்து வைக்கணும். இதுலேயும் ஒன்று, எல்லாருமே வடக்கு பார்த்து வைக்கலாமா பீரோவை அப்படின்னா வைக்கக்கூடாது. ஏன்னா நிலவாசல் நமக்கு எப்படி இருக்குதோ அதை பார்த்து நம்ம பீரோ வைக்கிறப்ப தான் அந்த ஈர்ப்பு சக்தி ஏற்படும். அதனால் வடக்கும் மேற்கும் பார்த்த வாசல் உள்ளவங்க மட்டும் வடக்கு பார்த்து பீரோ வைங்க. தெற்கும் கிழக்கும் இருக்கக்கூடிய நிலவாசல் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கிறவங்க கிழக்கு பார்த்து பீரோவை வைங்க. இந்த டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பணம் நகையை நான் முன்ன சொன்ன மாதிரி மத்திம வடக்கு பகுதியில் வடக்கு பார்த்து வீட்டில் எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல வைங்க. அப்போ தான் அது எடுக்க எடுக்க சுரக்கக்கூடிய அந்த பகுதி. இந்த இடத்துல வைக்கிறப்ப தான் குபேர சம்பத்துக்களும் மகாலட்சுமி கடாட்சமும் உருவாகும். அதனால் செல்வமும் பணமும் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். சரி, எங்கள் வீட்டில் ஒரு பீரோ தான் இருக்குது, வீடும் சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தென்மேற்கு பகுதியில் நிறுத்தி மூலையிலேயே பீரோவை வைங்க. அந்த இடத்துலையே நீங்கள் யூஸ் பண்ணாத நகை இருக்கு இல்லையா, அது அந்த பணம் இதெல்லாம் ஒரு பெட்டியில், மரப்பெட்டியில் நான் சொன்ன மாதிரி போட்டு வச்சுருங்க. டெய்லி எடுக்கக்கூடிய பணத்தை தனியாக வைங்க.
டெய்லி போட்டுக்கக்கூடிய தோடு, நகை இதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்குங்க. ரெண்டையும் ஒன்றா வச்சு தினம் அதிலிருந்து எடுக்காதீங்க. அதே போல் இந்த பீரோவுக்கு அருகில் ஒரு மண்ணாலான ஒரு பானை, இல்லை ஒரு கண்ணாடி பவுலு, இதில் வந்து அது வந்து மூடி போட்டு இருக்கக்கூடாது. இதில் வந்து கல்லுப்பை போட்டு அந்த கல்லுப்பை வந்து நம்ம எடுக்கவே கூடாது. அப்படியே போட்டு அந்த பானையை வந்து அந்த பீரோவுக்கு அருகில் வச்சிருங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்மேற்கு மூலையில் குபேர சம்பத்து, மகாலட்சுமி கடாட்சமானது இன்னும் மேலும் மேலும் பெருகும். அந்த உப்பு அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றலை அதிக அளவில் ஈர்க்க செய்யக்கூடியது இல்லையா? அதனால் இந்த இடத்துல வைக்கும்போது, அந்த பீரோவுக்கு அருகில் நம்ம வைக்கும்போது நேர்மறை ஆற்றல் அதிகமாகி நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகி உங்கள் வீட்டில் வந்து செல்வமும் பணமும் மேலும் மேலும் சுரக்கும். ஆனால் அந்த உப்பை வந்து தயவு செஞ்சு எடுத்து எதற்கும் யூஸ் பண்ணாதீங்க. எப்பயாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கால்படாத இடத்துல தண்ணீரில் போட்டுட்டு மறுபடியும் அந்த உப்பை வந்து அதில் போட்டு வைங்க. இது போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மகா குபேர சம்பத்து ஏற்பட்டு செல்வமும் பணமும் உங்கள் வீட்டில் சேரும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.